அருமையான இந்த இரவேளையிலும் இந்தியாவிலே கலந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த மேலான பாக்கியத்திற்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளையும் தேவனுக்கும் என்னுடைய கனத்தையும் மகிமையும் நான் செலுத்த நான் ஆசைப்படுகிறேன். அன்புள்ள ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. இந்த நாளின் செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பாக நேசித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவ பிரசனம் மத்தியில் இருக்க வேண்டுமாய், அது மட்டுமல்ல அதை தியானிக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அவைகளை பயன்படுத்திக் கொள்ளவும் அதை நாங்கள் அபியாசிக்கவும் தேவரீர் எங்களுக்கு அந்த பலத்தை தந்தரல வேண்டுமாய், எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் பாதம் படிக்கும் இறக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு கல்லூரி மாணவன் தன்னுடைய பள்ளி படிப்பை அவன் முடித்துவிட்டு கல்லூரிக்கு படிப்பதற்கு சென்றான். எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் எந்த விதமான காரியங்களுக்கும் அவன் எதிர்க்குமே அவன் செல்வது இல்லை. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய ஒரு நபர் கல்லூரியில மிகவும் நல்ல பெயர் எடுத்து நல்ல படிக்கக்கூடிய ஒரு மகனாகவும் அந்த சகோதரன் காணப்பட்டார். அந்த ஆண்டினுடைய இறுதி தேர்வு வந்தது. அது முதலாவது ஆண்டினுடைய இறுதி தேர்வு வந்தது. எப்பொழுதுமே நல்ல அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெறக்கூடிய அந்த சகோதரன் அந்த கேள்வித்தாளை தன்னுடைய கையில வாங்கி பார்த்து அந்த கேள்விகளை அவன் படிக்க ஆரம்பித்தான். எல்லா கேள்விகளும் அவன் படித்த பாடத்திலிருந்து வந்தது. அவனுடைய உள்ளத்துல நல்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக 100க்கு 100 மார்க்குகள் நான் வாங்கி விடுவேன் என்ற அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. சரி, அந்த கேள்வித்தாள் ஒன்றாக அவன் படித்துக் கொண்டு வருகிற வேளையில கடைசியில ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வியை பார்த்த மாத்திரத்துல அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. பாடத்திற்கு சம்பந்தமில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கிறார்களே, இது எப்படி என்று சொல்லி அவன் அதை யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த ஆசிரியர், அந்த கல்லூரியுடைய பேராசிரியர் அந்த இடத்துல வந்தார். அந்த இடத்துல வந்த மாத்திரத்துல அவர் சொன்னா, சார், கேட்க நாங்க படிக்காத பாடத்துல இருந்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கேள்வி ஆசிரியர் கேட்டா அவர் ஒண்ணுமே பதில் சொல்லல, சிரிச்சுட்டு அப்படி போயிட்டார். அந்த கேள்வி அவ எல்லாத்தையும் எழுதி கொண்டு வந்தா அந்த கேள்வி என்ன கேள்வின்னு சொன்னா, இந்த கல்லூரியில மணி அடிக்கிறவருடைய பெயர் என்ன என்று ஒரு கேள்வி அதுல கேட்கப்படும். இவனுக்கு என்ன செய்ய என்று தெரியவில்லை. சரி, தெரிந்த கேள்விகளுக்கெல்லாம் அவன் பதில் எழுதினான். பதிலெல்லாம் எழுதிவிட்டு அந்த தேர்வு அந்த எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வரும் பொழுது மீண்டுமாக அந்த ப்ரொஃபஸரை சந்தித்தான். அவர்களை கேட்டான், சார், நீங்கள் இந்த கேள்விக்கு இதுக்கு மதிப்பெண்கள் உண்டா என்று அவன் கேட்டான். ஆசிரியர் பேராசிரியர் சொன்னார், நிச்சயமாக அதற்கு மதிப்பெண்கள் உண்டு என்று சொன்னார். அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இன்னைக்கு அநேக நேரங்கள் இல்ல எத்தனையோ மக்களை இவர்களை போன்று நம்முடைய வாழ்க்கையில் இதே கேள்வி நம்ம இடத்துல ஒவ்வொருத்தர நான் கேட்டேன் நினைச்சுல எத்தனை பேருக்கு பதில் சொல்ல போகணும்னு தெரியல. உடனே அமெரிக்க தேசத்துல எப்படின்னு தெரியாது. ஆனா இந்தியாவுல தெரு கூட்ட வருகிறவர்களுடைய பெயர் அல்லது நம்முடைய பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில்களை செய்யக்கூடிய ஒரு சிறுவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அயன் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது சலவை தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, இத்தனை பெயர்களை இன்றைக்கு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நபர்களை
எவ்விதமாக நாம் மதிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பேதுரு இவ்விதமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னார், எல்லாரையும் கனம் பண்ணுங்க என்று ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்கிறதை நாம் இங்கு பார்ப்போம். எல்லாரையும் கனம் பண்ணுங்க, இவர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும், இவர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டியது சொல்லி பட்டியல் போட்டு ஆண்டவர் நமக்கு இருந்தார். இந்த உலகத்துல பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், நாம் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் அவர்களை நாம் கனம் பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவன் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை அவர் செய்யக்கூடிய ஒரு நபராக காணப்படுகிறது சொல்லி கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவைகளை தான் பிறருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணத்தை உடையவராக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி இடத்துல நான் வாசிக்கிறேன். அவருடைய சீஷர்களை பயிற்றுவித்தார், அவருடைய ஜனங்களுக்கு இருந்தவர்களுக்கு வேத காரியங்களை சொன்னார், நல்ல ஒழுக்கங்களை கற்று சொன்னார். ஆனால் சொன்ன அந்த ஆண்டவர் அவர் சொன்ன காரியங்களை அவர் அதை செய்து காட்டினார் என்று சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆகவே எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவராக, பிறரை நேசிக்கக்கூடியவராக யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மேல அன்பு செலுத்தக்கூடியவராகவே அவர் காணப்பட்டார் என்று சொல்லி அவருடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் எவ்விதமாக அவருடைய பிள்ளைகளை அவர் கனம் பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த வாசிக்கிற வரைக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் 138ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல நாம் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். 138ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல ஆண்டவர் இவ்விதமாக ஒரு காரியத்தை கர்த்தருடைய வேதத்துல இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அது என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவர் உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல அவர் இருந்த பொழுதும் தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. வேதத்துல 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறதுல ஒருவராய் சாவாமை உடையவர்கள் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறது. யாருமே அவரை நெருங்க முடியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர், உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இந்த பூமியில அவர் நோக்கி பார்க்கும்போது தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் சொல்லி இந்த வசனம் சொல்றது. அத ஆங்கிலத்துல நீங்க வாசித்து பார்த்தா God hath respect unto the lowly அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் அவனுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கிறார் என்று சொல்லி மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள், அந்தஸ்துல குறைந்தவர்கள், ஒருவேளை படிப்புல அவங்களுக்கு வறியவர்களாக இருக்கலாம், செல்வத்துல குறைவுள்ளவர்களாக அவர்கள் இருக்கலாம், அல்லது மிகவும் ஒரு விரும்பப்படத்தக்காத ஒரு சூழலில் கூட அந்த மனிதர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களை எப்படி நாம் கனம் பண்ணுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நமக்கு சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, அவர்களை குறித்த ஒரு சிந்தை இல்லை, எனக்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்களால் எனக்கு என்ன ஒரு காரியம் ஏற்பட போகுது என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா ஒதுங்கி நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்துச்சு, நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஆக்சிலரி ஸ்டாஃப், அவர்களை நாம் எவ்விதமாக ஒரு முறை இந்த காரியத்தை இந்த செய்தி என்ன ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும்போது என்னுடைய நான் வேலை பார்க்க எங்களுடைய அலுவலகத்துல இந்த ஒர்ஷிப் நடக்கிற வேலையில எங்களுடைய அந்த இருந்த ஆபீசஸ் ஸ்டாஃப் எல்லாம் இருந்தவங்கள ஒரு கேள்வி கேட்டாங்க.
எத்தனையோ முறை இந்த அலுவலகத்தைக்குள்ளாக நம்ம வளைந்து வரும் பொழுது வாசல் வழியாக நம்ம வருகிறோம். அந்த வாசலில் இருக்கக்கூடிய அந்த காவலாளுடைய பெயர் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி கேட்ட பொழுது யாருமே பதில் சொல்ல தெரியல. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அவருடைய வேலை ஏற்று திறந்து விடுவது, மூடுவது, அவ்வளவுதான். அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவரிடத்துல போய் பேசி நான் என்ன செய்ய போகிறேன், அவருடைய காரியங்களில நான் ஏன் அக்கறை காட்ட வேண்டும், ஏன் தலையிட வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஒதுங்கி ஒதுங்கி நம்ம போறோம். ஆனால் தேவன் அதை நமக்கு அவிதமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளையிடவில்லை. அவர் என்ன சொன்னார்னா, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவன் உயர்ந்தவராக இருந்தோம். இந்த பூமியில இருக்கக்கூடிய தாழ்மையான கடை நிலையில் இருக்கக்கூடியவனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ரெஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கில அந்த டிரான்ஸ்லேஷன் நமக்கு சொல்லு. நம்ம எவ்விதமாக அவர்களை நாம் கனம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். சில வேளைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, பிறர் என்னை மதிக்க வேண்டும், இந்த கீழே இருக்கக்கூடியவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு எப்பொழுதுமே நம்முடைய உள்ளங்களில் இருந்து கொண்டேதான். பிறர் என்னை மதிக்க வேண்டும், பிறர் எனக்கு என்னிடத்துல பேச வேண்டும், அல்லது அவர் செய்ய வேண்டிய அந்த காரியங்கள் என்னிடத்துல செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம பார்க்கும் பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நாம் இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறேன்னு சொல்லி நமக்கு நல்ல ஒரு தெரிந்த ஒரு வசனமும் கூட. கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லி இதற்கு ஒரு பெயரும் உண்டு. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு இவைகளை செய்ய விரும்புகிறோம், அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன், அதை நான் அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஒரு மனிதன் என்னை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வாழ்க்கை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் சொன்னா, அதை நான் அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஒரு மனிதன் என்னை குறித்து தவறான வார்த்தைகள் எங்கேயும் பேசக்கூடாது, என்னை அவமதிக்க கூடாது, அவதூறான வார்த்தைகளை இடத்துல என்னை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், அந்த காரியத்தை நானும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் இருக்கிறது. கனம் பண்ணுகிறதுல நாம் எப்படி நடந்து கொள்வோம்? அவனுக்கு என்னை விட அந்தஸ்து குறைந்தவன், என்னை விட மதிப்பில் குறைந்தவன், படிப்பில் குறைந்தவன், செல்வத்தில் குறைந்தவன் என்று சொல்லி அவன் முதலாவது எனக்கு செலுத்த வேண்டிய கணக்கை செலுத்தட்டும், பிறகு நான் செலுத்துகிறேன் சொல்லி அந்த உணர்வை நம்மளுக்கு அவங்க செய்யட்டும், அவர்கள் செய்தால் அதற்கு பிரதிபலனாக நான் செய்கிறேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறவர்களாகவே காணப்படுகிறோம். இல்லை, ஏனென்றா நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பதவி அல்லது நம்ம சமுதாயத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்வு தடுக்கிறது. பிறருக்கு அந்த கனத்தை செலுத்துவதற்கு என்ன செய்ய அது தடை செய்யும். அந்த குணம் நம்மிடத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒரு முந்திக் கொண்டு, கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒரு நீங்கள் முந்திக் கொண்டு. நான் போய்கொண்டிருக்கும் பொழுது அலுவலகத்தில் நுழையும் பொழுது என்னுடைய அந்த வாசலை, அந்த கதவை அந்த காவலாளர் அவர் எனக்கு ஒரு வணக்கம் சொல்வதற்கு முன்பதாக நான் வணக்கம் சொல்லலாம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கனம் பண்ணுகிறதுல ஒருவரை நீங்கள் முந்திக் கொண்டு இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். சரி, இந்த குணம் எப்படி நமக்கு வரும், எப்படி நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்களையும் என்னுடைய சகோதரன் என்ற அந்த நினைப்பு, அந்த விதமாக அவர்களை நான் நடத்தும் பொழுதுதான் இந்த குணம் நமக்கு வரும். ஆகையினால ஆண்டவர் சொல்றாரு, எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள். நாம் சகோதரர்கள் என்ற அந்த சிநேகம் அது நிலைத்திருக்கும் பொழுது இந்த கனம் பண்ணக்கூடியது தானாகவே வரும் என்பதுல என்னமான சந்தேகமும்
சகோதர சிநேகம் இன்னைக்கு நம்ம இடத்துல காணப்படும். நம்ம கிட்ட இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லி சொல்லல. ஆனால் ஆண்டவருடைய வேதத்துல சொல்லப்பட்ட விதத்துல அந்த சகோதர சிநேகம் இன்றைக்கு நமக்கு இதுல காணப்படும். ஒரு முறை ஒரு பெரிய ஒரு பணக்கார இடத்துல விருந்து கொடுத்து கொண்டிருந்தார். தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் அழைத்து மிகவும் உயர்ந்த உணவுகளை ஏற்பாடு பண்ணி அந்த விருந்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஏழை பிச்சைக்காரன் ஒருவர் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார். அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. சொன்னா 3 நாட்கள் 3 நாட்களாக அவனுக்கு எந்த உணவுமே அவனுக்கு கிடைக்கல. அப்போ அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, இங்க ஏதோ ஒரு விருந்து நடைபெற்று கொண்டிருக்கு, நிச்சயமாக இந்த இடத்துல போனா மீதி வெளியில வீதியில கொட்டக்கூடிய உணவாவது ஏதாவது இருக்கும், அதாவது எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த இடத்துக்கு அவன் போனான். அந்த இடத்துக்கு போன மாத்திரத்துல அந்த கதவை லேசா தட்டினார். அந்த வீட்டினுடைய உரிமையாளர் வந்தார். ஐயா, நான் சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிறது, எனக்கு பசியாக இருக்கிறது, ஏதாவது எனக்கு சாப்பிட கொடுப்பீர்களா என்று கேட்ட மாத்திரத்துல அந்த செல்வந்தன் அவனை மேலும் கீழுமாக பார்த்து, சரி இது ஓரத்துல ஓரமா உட்காரு, அவனை பிறகு கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கதவு அடைக்கப்பட்டது. உள்ளே போய் இவர்களுடைய அந்த விருந்து நடைபெற்றது. ஏறக்குறைய 3 மணி நேரங்கள் அந்த விருந்து நடைபெற்றது. இப்பொழுது விருந்தை முடித்தவர்கள் ஓராக வெளியே இந்த செல்வந்தனும் வெளியில வந்து அனுப்பி கொண்டே இருந்தார். அனுப்பி கொண்டு எல்லாரும் போய்விட்டார்கள் என்று உறுதி செய்து கொண்டு கதவு அடைக்கப்படுற நேரத்துல இந்த பிச்சைக்காரன் அங்கே உட்கார்ந்து இருப்பதை பார்த்தார். உடனே அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, சரி இவன் வந்து உணவு கேட்டுக்கொண்டு வந்தான் சொல்லி அவனை பார்த்து சொன்னார், என்னுடைய வீட்டினுடைய பின்பக்கமாக வா, சைடு வழியா வந்து பின்பக்கமாக வா என்று சொல்லி அந்த பிச்சைக்காரனை அழைத்தார். அவனும் போனான். போய் அவனை உட்கார வைத்து ஒரு தட்டுல அவனுக்கு வேண்டிய உணவுகள், மீதமான உணவுகளை வைத்து கொடுத்து முன்னாடி வச்ச உடனே அவன் 3 நாட்களாக சாப்பிட அதிகமாக இருந்துச்சு. அந்த உணவை பார்த்து மாத்திரம் வேகமாக அந்த உணவை அள்ளி இந்த செல்வந்தர் அந்த மனிதன் கையை பிடிச்சிட்டு கேட்டாரு, ஏப்பா உனக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? உணவு சாப்பிடுறதுக்கு ஜெபிக்கணும், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப அவன் சொன்னா, ஐயா எனக்கு ஜெபிக்கலாம் எனக்கு தெரியாது, எனக்கு பசியா இருக்கிறது, நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு மீண்டுமாக அவன் உண்மை வாய்க்க மறுபடியும் அந்த கையை பிடிச்சி, உனக்கு ஜெபிக்க தெரியாதுன்னு சொன்னாய், நான் உனக்கு ஜெபிப்பதற்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லுகிறது பிரகாரமா நான் சொல்ற ஜெபத்தை அப்படியே நீ வந்து திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தர் சொன்னார். உடனே இவன் வேண்டாம் வெறுப்பாக, பசி, இந்த உணவு உள்ள போனா நன்றாக இருக்குன்னு சொல்லி அந்த ஆர்வத்தோடு சரி அவர் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுதான் அப்படின்னு சொன்னா சொல்லி, சரி நீங்க ஜெபத்தை சொல்லுங்க, நான் அதை திருப்பி சொல்றேன். அந்த செல்வந்தர் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னார். உடனே இவன் அந்த செல்வந்தரை பார்த்து, பரலோகத்தில் இருக்கிற உன்னுடைய பிதாவே அப்படின்னு. உடனே அந்த செல்வந்தர் சொன்னார், இல்ல அப்படி இல்லப்பா, நான் சொல்லி தர்றது மாதிரி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னாரு. இவன் சொன்னா, பரலோகத்தில் இருக்கிற உன்னுடைய பிதாவே. உடனே செல்வந்தர் கேட்டாரு, ஏப்பா நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு. அந்த பிச்சைக்காரன் சொன்ன, அந்த ஏழை சொன்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் உன்னுடைய தகப்பன் என்னுடைய தகப்பனுமாக இருந்தார், நாம் யார்? நாம் சகோதரர்கள். ஆனா நீ என்னை வீட்டு பக்கம் பின்பாக வந்து இப்படி கீழே உட்கார வைத்து நீ சாப்பிட சொல்லுகிற, நீ என்னை ஒரு சகோதரனாக நீ நினைத்திருந்தால் அந்த செல்வந்தர்கள் வந்து இந்த கூட்டத்துல சாப்பிட்டு கொண்டிருந்தார்களே, அவர்கள் மத்தியில வச்சு நீ எனக்கு உணவு கொடுத்த. இன்னைக்கு நாம் எப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மிக அழகாக இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய தகப்பன் பிதாவாகிய தேவன் ஒருவர், அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் எல்லாரும் சகோதரர்கள் என்ற உணர்வோடு இன்னைக்கு நாம் காணப்படுகிறோமா? சகோதரியும் சிஸ்டர் உமா அவர்கள் ஜெபிக்கும்போது மிக அழகான ஒரு காரியத்தை வச்சு ஜெபித்தாங்க. பிலிப்பியர் 2 அதிகாரம் 3வது வசனத்தை கோட் பண்ணி அழகா ஜெபித்தார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா,
அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வேதத்திலிருந்து அந்த வார்த்தை சொல்லி அப்படி சொல்லிட்டாரு. இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்திற்கு ஏற்ற ஒரு வார்த்தையாகும். இன்னைக்கு நாம் அப்படி நாம் நினைக்கிறோமா? எனக்கானவைகள் இல்ல, தனக்கானவைகள் இல்ல, பிறனுக்கானவைகளையே நோக்க கடவுள். அதாவது கிறிஸ்தவம் என்பது ஒரு எளிதான ஒரு கிடையாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த காரியங்களை முழு தியாகமும் முழு ஆண்டவருடைய முழு இணை என்று சொன்னார். நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அது பின்பற்ற முடியும். ஆண்டவர் சொல்லு காரியங்கள் பிறனுக்கான எனக்குரிய காரியங்கள் பிறனுக்கான காரியங்களையே, அதாவது இந்த வாகனம் ஓட்டும் போது ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்லி தருவாரு. இந்த 4 வீலர் டிரைவிங் கற்று கற்றுத்தருவர்கள் சொல்லி தரும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நீ சாலையிலே வாகனத்தை நீ ஓட்டி கொண்டு போகும்போது பிறனுடைய பாதுகாப்பை நீ பார்த்தாய் என்று சொன்னால் நீ பாதுகாப்பாக போக முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு வாகனம் முன்னாடி போய் கொண்டிருக்கிறது, அந்த வாகனத்திற்கு எதுவும் நேரிட்டு விடக்கூடாது என்ற உணர்வோடு வாகனத்தை சென்றால் உனக்கு நீ பாதுகாப்பாக செல்ல முடியும் என்று சொல்லி ஒரு காரியத்தை நான் பாதுகாப்பாக போக வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்து வாகனத்தை ஓட்டினேன்னு சொன்னா வருகிறவன் எப்படி வாங்குவான், எப்படி கொண்டு நம்ம மேல தெரியாது. ஆகையினால அவன் வரக்கூடிய அவனை பார்த்து ஒருவேளை அவன் வேகமாக வருகிறான்னு சொன்னா அவனுக்கு வழி விட்டு நீ போப்பா அப்படின்னு சொல்லி அவனை வழி விட்டு போகும் பொழுது நாம் பாதுகாப்பாக போகும். அடுத்தபடிய பாதுகாப்பை நாம் சரி செய்தோம்னு சொன்னா நாம் பாதுகாப்பாக போக முடியும் சொல்லி இந்த காரியத்தை எங்களுக்கு வாகன ஓட்டங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பீட்டருடைய சம்பவத்தை அது எவ்விதமாக முடிகிறது என்று சொன்னால், இப்பொழுது பீட்டர் சரி அந்த சகோதரர் யார், அந்த மணி அடிக்கிற அந்த கேள்வி கேட்டாங்க இல்லையா, அதாவது இந்த கல்லூரியில மணி அடிக்கிறவருடைய பெயர் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா. அப்போ இந்த மனிதனை பற்றி அவன் ஆராய அவருடைய பேர் ஜான்சன் என்று தெரிந்து கொண்டான். அவரிடத்துல உட்கார்ந்து பேசினான். அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கல்லூரி மாணவர்கள் எத்தனையோ பேர் போறாங்க வர்றாங்க, ஆனால் இந்த சகோதரர் உட்கார்ந்து பேசுறானே அப்படின்னு சொல்லி பொழுது அவருக்கு மனசுல அவ்வளவோ ஒரு பேசினா, அவருடைய குடும்பத்தை பற்றி கேட்டான், அவருடைய தொழில் அந்த செய்யக்கூடிய வேலை பற்றி எல்லாம் கேட்டான். அப்படி கேட்கும் பொழுது அந்த ஜான்சன் மனசுல இருந்த பாரங்கள் எவ்வளவு பாரங்கள் அவருக்கு இருந்துச்சு, பல அழுத்தங்கள் இருந்துச்சு. யாரோ ஒரு நபர் என்னை பார்த்து விசாரிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மனசுல இருந்த பாரத்தை எல்லாம் அந்த தாமசத்துல வைத்த பொழுது அவருக்கு மனசுல ஒரு பிரகாசம். அப்பதான் தாமஸ் நினைச்சா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த காரியத்தை நான் சொன்னேன். இந்த ஜான்சன் மணி அடிக்கிறவருடைய மனசுல எத்தனையோ காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். அந்த பாரங்களை நாம் அவருக்கு சுமையை இறக்கி வைப்பதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிச்சு, செய்யல. தேங்க் காட், கடைசி நேரத்திலேயாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஜான்சன் இடத்துல இருந்து ஒரு நட்பு உடையவனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி அந்த சர்க்கம் அந்த இது இன்றைக்கு நாம் எப்படி நாம் நடக்கிறோம். ஒரு சின்ன ஒரு புன்முறுவல் யாராக இருந்தாலும் சரி, அவடத்துல போய் நம்ம பேச வேண்டும் அல்லது அப்படின்னு கூட இல்லை. ஒரு நபரை நம்ம சந்திக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு புன்முறுவல் அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பாரங்களை அது நீக்குவதற்கு என்னுடைய ஒரு புன்முறுவல் உதவி செய்யக்கூடியதாக, அது செய்வதற்கு இன்னைக்கு நான் ஆய்ந்த உள்ளவராக பிறரை மதிக்கக்கூடிய குணம் என்னிடத்துல வளர வேண்டும். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி கோல்டு ஸ்டோரேஜ், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கம்பெனி. அவங்க என்ன சொல்றது, கோல்டு ரூம்ல அதை ஸ்டோர் பண்ணி அதை பிற இடங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு கம்பெனி. அதுல ஒரு ஒரு வாலிபன் அந்த கோல்டு ஸ்டோரேஜ்ல வேலை செஞ்சுட்டு, அவருடைய வேலை என்னச்சுன்னா உள்ள போய் அந்த கோல்டு ஸ்டோரேஜ் உள்ள போய் அந்த உணவுகளை எல்லாம் எங்கெல்லாம் வைக்க வேண்டுமோ அதெல்லாம் வைத்து அதை அடுக்கி வைப்பதோடு மட்டும் இல்லாம அந்த கோல்டு ஸ்டோரேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ஏர் கண்டிஷன் நல்ல முறையில் இயங்குகிறதா என்பதையும் அவன் பரிசோதிக்க வேண்டிய பொறுப்பு
அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது இவனிட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் அந்த அலுவலகத்துக்குள்ள நுழையும் பொழுது அந்த கேட்ல இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு சல்யூட் பண்ணிட்டு உள்ள போவான். சரியாக மாலை 5 மணிக்கு வெளியே வரும் பொழுது அவரை பார்த்து ஒரு சல்யூட். அவர்கிட்ட பேசுனது கிடையாது, அவர் பேசினதே கிடையாது. ஆனா ஒரு சல்யூட். இவ்விதமாக பல நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. ஒரு நாள் காலையில இந்த வாலிபன் தன்னுடைய பணிக்கு வந்தான். அந்த கேட்ல இருந்த வாட்ச்மேனை பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சு உள்ள போனான். போயிட்டு அந்த மாலை வேளையில எல்லாரும் திரும்பி வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இந்த வாலிபன் வருவதற்கு காலதாமதம் ஆகி கொண்டிருந்தது. நேரம் சென்று கொண்டே இருந்தது. மணி 5:30 ஆயிடுச்சு. ஆனால் இந்த வாலிபன் வெளியே வரல. அலுவலகத்துல எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த வாலிபன் அந்த ஸ்டோரேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த டோர் அந்த லாக் ஆயிடுச்சு. அது வந்து அடைச்சுக்கிருச்சு. அதை திறப்பதற்கு உள்ளே திறப்பதற்கு என்னால முடியும். அப்போ மிகுந்த பாரத்தோடு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் நினைச்சு பார்த்தா, என்னுடைய பிள்ளைகளை நினைச்சு பார்த்தா, தன்னுடைய மனையை நினைச்சு பார்த்தா, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட போகிறது. ஏன்னா கோல்டு ஸ்டோரேஜ்ல வந்து அந்த அந்த டெம்பரேச்சர்லாம் வந்து -டிகிரி கீழே இருக்கும் என்று அவன் என்ன இரவு நேரம் ஆக டெம்பரேச்சர் அந்த -டிகிரி இறங்க அதுல உள்ள போறவங்க அப்படியே வந்து நினைச்சுருவாங்க, ஃப்ரீஸ் ஆகி செத்துக்கிடுவான். சோ அவன் அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்தான், என்னுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த கதவு திறக்கப்பட்டது. கதவு திறந்த மாத்திரத்துல அந்த கேட்ல இருந்த வாட்ச்மேன் அதுல நின்று கொண்டே இருந்தார். இருந்து கொண்ட பிறகு அவரை வெளியே அழைச்சிட்டு அவருடைய காலில் அவர் விழுந்து, ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன், ஏசி டெக்னீஷியன், இவர் ஒரு வாட்ச்மேன், அவருடைய காலில் விழுந்து என்னை காப்பாற்றினதற்கு மிக்க நன்றி என்று அவன் சொன்னான். அந்த வாட்ச்மேன் சொன்னாரு, தம்பி, ஒவ்வொரு நேரமும் காலையில 9 மணிக்கு அலுவலகத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது எனக்கு சல்யூட் பண்றீங்க. நீங்க கோல்டு ஸ்டோரேஜ்ல வேலை செய்றீங்கன்னு நீங்க சல்யூட் பண்றீங்க. மாலையில திரும்பி போகும் பொழுது 5 மணிக்கு நீங்க சல்யூட் பண்றீங்க. ஆனால் இன்றைக்கு 5 மணி, நீங்க சரியாக 5 மணிக்கு நீங்க வெளியே வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ஒரு சல்யூட் அது எனக்கு ஞாபகப்படுத்தும். ஆனா இன்னைக்கு நேரம் கடந்து கொண்டு போய்கொண்டே இருந்து நீங்கள் வெளியே வரல. நீங்க வெளியே வந்திருந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக எனக்கு சல்யூட் வைத்திருப்பீங்க. ஆகையினால் நீங்க வெளியே வரலன்னு சொல்லி எனக்கு நன்றாக தெரியும். அப்ப ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்க மாட்டி இருக்கிறீங்க அப்படின்னு நான் உணர்ந்தேன். ஆகையினால வந்து பார்த்த பொழுதுதான் நான் கதவு திறந்து இருந்தேன். பார்த்ததுக்காக அவங்களே கதவு திறந்துன்னு சொல்லி அந்த வாட்ச். அப்பதான் அந்த வாலிபன் நினைச்சு பார்த்தான், எல்லாரும் போல நானும் அந்த காலையில அவருக்கு வணக்கம் சொல்லாம நான் போயிட்டு இருந்தேன்னு சொன்னேன். இவர் போறாங்க வர்றாங்க, அவங்கள பற்றி எல்லாம் அந்த வாட்ச்மேன் கவலைப்படவே இல்லை. வர்றாங்க, வேலை பார்க்கறாங்க, போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாலிபனுக்கு மேல அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு கன்சர்ன் இருந்துச்சுன்னு சொன்னா, எனக்கு என்னை மதிக்கிறார். சாயங்கால நேரம் அந்த சல்யூட், அவருக்கு சல்யூட் எனக்கு கிடைக்கல, அவர் வரல, ஆகினால உள்ளே ஆபத்தில் இருக்கிறார் என்று சொல்லிட்டு உங்களை நான் காப்பாற்றினேன், அந்த கதவை திறந்தேன் என்று சொல்லி அந்த வாட்ச்மேன் சொன்ன ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். கடிமேந்திய பிள்ளைகளை ஒரு சின்ன ஒரு சல்யூட் நம்முடைய ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாகும். ஆகவே ஆண்டு சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவர் உயர்ந்தவராக இருந்தது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் ஒரு கனத்தை கொடுக்கிறார். நம்ம எவ்வளவு தூரம் அதிகமாக நமக்கு கீழே இருக்க அந்தஸ்தில் குறைந்தவர்களுக்கு அவள் எவ்விதமாக நாம் கனம் பண்ண வேண்டும் என்பது, வாட்ச்மேனாக இருக்கலாம், ஒரு அட்டெண்டராக இருக்கலாம், ஒரு ஆயாவாக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்வீப்பராக இருக்கலாம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே நமக்கு சமமான மனிதர்களை அல்ல, நமக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களையும் நாம் நேசிப்போம். என்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஆண்டோடைய பார்வையில சமமானவர்கள், தாழ்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள் சொல்லி எதுவுமே கிடையாது. எல்லாருமே சமமான. அப்படிப்பட்ட அந்த குணத்தை நாம் உருவாக்கி கொள்வதற்கு தேவன் நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.